வச்சா அப்புறம் நம்மளாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேட் மாதிரி கை கட்டு தான் உட்காந்து. அப்புறம் அடுத்து உங்களுக்கு தெரியும், சேலத்துல இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆத்தூர்ல இரண்டு விவசாயிகளுடைய நிலம் இருக்கு. அதுக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2-3 நாளா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் நம்ம கேட்கணும். நான் சார்பா நான் பேசுறேன். இப்ப யாராவது வந்து ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 66 கட்சி மாவட்டம் இருக்கு. 66 கட்சி மாவட்டத்துல சேலம் மாவட்டம் இருக்கு. சேலம் மாவட்டத்துல 12 செயலாளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, 12 செயலாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 12 × 66 போட்டு ஏறத்தாழ 750 பேர் மாவட்ட செயலாளர் இந்த கட்சியில் இருக்காங்க. நம்ம கட்சியில மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது மாவட்டத்துக்கான உயர்ந்த பதவி. அது கீழே செயலாளர் வர்றாங்க. அந்த 750 செயலாளர்ல 12 பேர் சேலத்துல இருக்காங்க. அதுல யாரோ செயலாளருக்கும் இவருக்கும் சொத்து தகராறு. அதனால இவரு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஈடினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஈடினா என்னன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு ஈடி எக்ஸ்பென்ஷன் தெரியுமா நம்ம மாவட்ட செயலாளருக்கு? மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தில் எழுதி கொடுப்பாரா எனக்கு தெரியாது. அவரை அவமானப்படுத்தல, நல்லவர் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை சம்பந்தமே இல்லாம மாவட்ட செயலாளருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? அந்த விவசாயிகள் குற்றம் செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னா நானும் ஒரு விவசாயி தான், இருக்கிறவங்க எல்லாம் விவசாயி தான், கூட நிக்க போறோம். இப்ப ஈடி என்ன கேட்டிருக்கானே ஆதார் கார்டை கொடுங்க. இதுக்கு முன்னாடி உங்க மேல வைல்ட் லைஃப் சட்டத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ காட்டுரிமை ஹண்ட் பண்ண கேஸ். அது உங்களுக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் உள்ள வருது. பிஎம்எல்ஏல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ காம்பனன்ட். பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், இதெல்லாம் கொடுங்க. இதுதான் ஈடி கேட்டுருக்காங்க. ஈடி வேற என்ன கேட்டுட்டாங்க? இதை தவிர வேற என்ன ஈடி கேட்டு? பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் அட்டையோ அதை கொடுக்க போறோம். அதை ஈடி பார்க்க போகுது. அதற்கு மேல இவருக்கு குற்றம் செய்யல, ஈடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நானே ஃபீல்டுக்கு வந்து உங்க முன்னாடி தர்ணா போறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல சார், இவர் நிரபராதி. இவர் பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்தாரு, ஈடி கேட்டதையும் கொடுத்தாரு, ஆதாரும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் ஈடி ஒன்று நடிக்கிறதா ஃபர்ஸ்ட் தரனா நான் வந்து உட்கார்றேன் விவசாய நிலத்துல, அவருக்காக நான் வந்து உட்கார்றேன். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு சம்பந்தமே எல்லாம் முடிச்சு போட்டு, இல்ல அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி அங்க போய் அவங்க கட்சியை விட்டு வன்மையா கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் 750 மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர் தானே, 12 பேர்ல ஒருத்தர் தானே. அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து சொல்லுங்க. அவர் 10வது படிச்சிருக்காரு. அவர் சத்தியமா எனக்கே அந்த மாவட்ட செயலாளர் பேர் தெரியாது. நேத்தா KP ராமலிங்க போட்டோ காமிச்சேன், இவர் தானே நம்ம மாவட்ட செயலாளர், இவர் மேலதானே அலிகேஷன் வைக்கிறாங்க. நான் என்ன பார்த்தது கூட கிடையாது. எங்கேயாச்சும் பப்ளிக்ல ஒரு போட்டோ எடுத்தா உடனே சில மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலைக்கும் மாவட்ட செயலருக்கும் தொடர்பு, 2 பேர் சேர்ந்து சட்டவிரோதமாக அந்த நிலத்தை வாங்கி அங்க என்ன எஸ்டேட் அணை கட்ட போறோம். அதை வாங்கி நாங்க என்ன துபாயில இருந்து பணத்தை கொண்டு வந்து எஸ்டேட் அணை கட்ட போறோம். எல்லாம் எங்க காடு மாதிரி வடக்காடு, எல்லாம் ஆடு மாடு மேயோ, தண்ணி வச்சதை கடலை தொடப்போம். மாநாடு நடத்தும். அதிகாரிகளுக்கு நம்முடைய அமைச்சர்கள் மூலமா எடுத்துட்டு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க அமைச்சர்கிட்ட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ண முடியும், கட்சியினுடைய உறுப்பினர் அமைச்சர். இப்ப தமிழ்நாட்டு அரசுடைய எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா, ஒரு களம் வந்து பெயர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், தொழில் இருக்கும், ஜாதி இருக்கும். நம்முடைய எஃப்ஐஆர் கண்டென்ட்லயே ஜாதி ஒரு காலம் இருக்கும். இப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு பேஸ் எஃப்ஐஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்கிறாங்க. அதான் பேஸ் அஃபென்ஸ். பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து வைல்ட் லைஃப். இப்ப நார்த் இந்தியால போனீங்கன்னா ஜாதி பேர்கள் போடுறது, மிஸ்ரா இருக்கு, அகர்வால் இருக்கு, அவங்க பேரை போட்டாங்க. நான் யூகிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை எதுவும் தெரியாம அங்க பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அப்படின்னு தான் நோட்டீஸ் வரும். இப்ப அண்ணாமலை கவுண்டர் தமிழ்நாட்டு நோட்டீஸ் வந்து நானே சொல்லுவேன், யோ நான் ஜாதி பேரை போடுறதுல எதுக்கு என் பேரை வச்சிருக்கேன்? அல்லது அண்ணாமலை செட்டியார் வந்தா கூட நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதுல. அண்ணாமலை முதலியார் வந்தாலும் நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதுல ஏத போடுறேன். அது நம்ம ஊர்ல நம்ம பழகிட்டோம். நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை, எங்க போனாலும் அந்த பேர் இருக்கு. அதன் அடிப்படையில தான் கொடுத்துருப்பாங்க. நான் யூகிக்கிறேன். எனக்கு அமைச்சர் அவங்க வரும்போது நாங்க கேட்க போறோம். அதான் சொல்றேன், வனத்துறை கொடுத்த புகார்ல அந்த களம்ல ஜாதி இருக்கு, அந்த களம்ல ஜாதி. அதனால என்னை பொறுத்தவரை இதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருகின்ற காலத்துல திருத்திக்கிறோம். இந்த லேண்ட் என்ன, நம்ம தன்மை என்ன, இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். இட் இஸ் மோர் அபவுட் தட். அதுல அவங்க தமிழ்நாடு எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் எடுத்து அப்படியே டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் தமிழ்நாடு அரசு கிட்ட குற்றச்சாட்டு, ஆனா இந்த எஃப்ஐஆர்ல ஜாதி காலத்தை